ஹாய், வெல்கம் டு எம்கே வேர்ல்டு. டுடே என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பர்த்டே போஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், போயிட்டு சர்ச்சில் சும்மா ஒரு பர்சன் யாருன்னே தெரியாது, அவங்களோட பர்சனை சும்மா டைப் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் போஸ்டரு இல்லை நீங்கள் யாருக்கு பர்த்டே போஸ்டர் கிரியேட் பண்ணுமோ அவங்க பிக்சராக வச்சுக்கலாம். நான் இங்கே யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க சும்மா ஒரு டம்மியாக ஒருத்தவங்க பிக்சரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பர்சனை நான் சூஸ் பண்ணுறேன். சும்மா சாம்பிளுக்கு நானே எடுத்துக்கிறேன். ஸோ இவருக்கு நம்ம பர்த்டே போஸ்டர் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், சும்மா இதிலிருந்து மேலே ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும் பாருங்கள், மேலே கீழே பாருங்கள் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அது ஷீட்டோட டூப்ளிகேட். இது டெலிட் பண்ணிடுங்க. அது இந்த பிக்சருக்கு கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு மேலே ப்ளஸ் கேலண்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் டூப்ளிகேட்டும் வரும். அதாவது காப்பி பேஸ்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒன்று டூப்ளிகேட் எடுத்துகிட்டு கீழே வச்சுக்கிறேன். இன்னொன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே டிரான்ஸ்பரன்சி இருக்கும். டிரான்ஸ்பரன்சி நான் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு 30 அந்த மாதிரி பக்கம் குறைச்சி வச்சுக்கிறேன். அடுத்தது இன்னொரு இமேஜ் இருக்கும்ல, அதை கரெக்டாக மிடில் கொண்டு வச்சுக்கிறேன். சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு பிக்சரோட மிடிலுக்கு கொண்டு வச்சுக்கிறேன். பேக்ரவுண்டில் இருக்கிறத நான் லைட்டாக அந்த முன்னாடி இருக்கிற இமேஜுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரன்சி எனக்கு நான் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்பரன்சி இன்னும் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் வச்சுக்கலாம். கீழே இருக்க இமேஜை கொஞ்சம் லைட்டாக மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், எலமெண்ட்ஸுக்கு போகிறேன். எலமெண்ட்ஸில் பர்த்டே எலமெண்ட்ஸு சும்மா டைப் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே டெக்ஸ்ட் வேணும்ல, அதுக்கு ஹாப்பி பர்த்டே டெக்ஸ்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன், டைப் பண்ணுறேன். டிஃபால்ட்டாகவே நிறையா பிக்சர்ஸ் வரும். கிராஃபிக்ஸுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அவங்க நிறையா டிஃபால்ட்டு பிக்சர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் எக்ஸ்ட்ரா டைப் பண்ணி அதில் டிசைன் பண்ண தேவையெல்லாம் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கும். அதில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை ஃபஸ்ட்டில் இருக்கேன், இதை சூஸ் பண்ணுறேன். அது வேண்டாம், இதை சூஸ் பண்ணுறேன். ஓகே, இது சூப்பராக இருக்குது. சரி, இதை நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் எலமெண்ட்ஸு போகிறேன். மேலே டிசைன் போனீங்கன்னா அது உங்களுக்கு டிஃபால்ட்டாக அதுவாக ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். நீங்கள் அதில் கூட உங்கள் ஃபோட்டோ வச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அங்கே ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிங்கன்னா கூட நிறையா டிஃபால்ட்டான ஒரு டெம்ப்ளேட்ஸ்லாம் கிடைக்கும். சும்மா பர்த்டேன்னு போட்டிங்கன்னாவே இங்கே பாருங்கள் நிறையா டெம்ப்ளேட்ஸ் அவைலபிள் இருக்கும். நீங்கள் அதை கொடுத்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கலாம். உங்கள் நேமு இல்லை ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அது வேண்டாம், டெலிட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் எலமெண்ட்ஸுக்கு வரேன். சும்மா பேக்ரவுண்டு கொஞ்சம் நல்லா இருக்கட்டும், இது ஒயிட்டாக இருக்குன்ட்டு சும்மா பேக்ரவுண்டு எதுனா நல்லா இருக்குதான்னு கிளிக் பண்ணி பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். சும்மா ஸ்டார்ஸ் அந்த மாதிரி எதுனா ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பேக்ரவுண்டில் வச்சு பார்க்கலாம். பொசிஷனுக்கு போயிட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் பேக்ரவுண்டில் முன்னாடி இருந்துச்சுன்னா அதை பின்னாடி மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பின்னாடி இருக்கிறது ஃப்ரண்ட்டில் கூட மூவ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதை நான் சூஸ் பண்ணுறேன். இது பேக்கில் மூவ் பண்ணிட்டோம்னா அது பேக் பின்னாடி இருக்கிறத கொஞ்சம் மறைக்குது. ஸோ இதுவும் வேண்டாம், டெலீட் பண்ணிக்கிறேன். அடுத்தது சும்மா பர்த்டேக்கெலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம், இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். பலூன்ஸ் வந்து ஓரத்தில் வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஓரமாக சின்னது சைஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கிறேன். ஓகே, இது நல்லா தான் இருக்குது. ஸோ இதை உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது வேறு இன்னும் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்களோட நேம், பர்த்டே பர்சனோட நேம் நான் டைப் பண்ணுறேன். ஹெட்டிங்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சைடில் டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வரும். அப்படியே டேட்டு, பர்த்டே டேட்டு, என்ன டேட்டு அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதோட ஃபாண்ட்டும் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆண்டன் கொடுக்குறேன். ஓகே, இது நல்லா தான் இருக்குது. சரி, நான் அவங்களோட பர்த்டே டேட் என்னவோ அதை நான் கொடுத்துக்கிறேன். 30th May நான் கொடுக்குறேன். சப்ஹெட்டிங் கொடுத்துட்டு அங்கே மூவ் பண்ணிட்டு அங்கே மெயின் டைப் பண்ணிக்கிறேன். மே மந்த்து 30th அவங்க பர்த்டே. நானாக சும்மா சாம்பிளுக்கு நானாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன பர்த்டே டேட்டோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். எல் அழுத்துனீங்கன்னா ஒரு லைன் இது மாதிரி வந்துடும். அப்படி இல்லைன்னா கூட அங்கே நீங்கள் எலமெண்ட்ஸில் போய்ட்டு லைனை டைப் பண்ணிங்கன்னா லைன் வரும். இல்லை ஷார்ட்கட்டாக வேணும்னா கீபோர்டில் எல்லுங்கிற பட்டன் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைன் வரும். நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்க. உங்களுக்கு இன்னும் என்ன கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, அடுத்தது அவங்களோட நேம், பர்த்டே பர்சனோட நேம் என்னென்னு நம்ம கீழே வச்சுக்கலாம். சப்போஸ் அவங்க எங்கன்னா ஒர்க் பண்ணினா கூடயும், சப்போஸ் ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நேமு, அதுக்கு கீழே அவங்க ஆஃபீஸ் நேமு, அது மாதிரி எது வேணுமோ அவங்க போட்டுக்கலாம். நான் சும்மா ஜெபஸ்டின்னு நேம் போட்டுக்கிட்டேன். அது உங்களுக்கு ஃபாண்ட் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்குமோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு அதுக்கு கலர் சூஸ் பண்ணோம்னா அதுக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக. அதை கிளிக் பண்ணிட்டு அங்கே மேலே ஏன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் சூஸ் பண்ணிக்கிட்டேன். எஃபெக்ட்ஸுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக
ஹைலைட் பண்ணி காமிக்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கும் அதை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஷேடோ சூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது மறுபடியும் எலமெண்ட்ஸில் எக்ஸ்ட்ரா எதுனா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு எதனா பேர்டு எலமெண்ட்ஸ் நான் டைப் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக அங்கே நிறையா எலமெண்ட்ஸ் வரும். அதில் நம்மள எதனா சூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை கூட நீங்கள் நிறையா சூஸ் பண்ணி உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் பேக்ரவுண்டு கூடயும் கொடுத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டுக்கான பேக்ரவுண்டு பின்னாடி போட்டுக்கலாம். கிராஃபிக்ஸுக்குள்ளே போனீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு வெறும் அந்த டிசைன் மட்டும் கிடைக்கும். ஓகே, நான் எல்லோ சூஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லோ சூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வேறு எதுனா பிடிச்சிருந்தா கூட டிசைன் சூஸ் பண்ணிக்கலாம். நான் பொசிஷன் போயிட்டு அதை கோ டு பேக்குன்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ பேக்குன்னு கொடுத்தோன்னு பாருங்கள், அந்த பர்த்டே வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடுச்சு. அந்த பின்னாடி இருக்கிற டிசைன் வந்து டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து பின்னாடி போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் பார்க்க நல்லாவும் இருக்குது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், சும்மா எதனா ஸ்டார்ஸ் எதனா ஆட் பண்ண முடியுமான்னு ஸ்டார்ஸ்ன்னு நான் டைப் பண்ணுறேன் எலமெண்ட்ஸில். சும்மா குட்டி குட்டி ஸ்டார்ஸ் நான் அந்த ஸ்டைலில் இன்னொரு இதை அப்படியே கிளிக் பண்ணி ஓரத்தில் வச்சுக்கிறேன். அதையும் பொசிஷன் கொடுத்துட்டு நீங்கள் பேக்கில் மூவ் பண்ணிடுங்க. இல்லைனா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியே இருக்கும், அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ மூவ் டு பேக்னு கொடுத்துட்டிங்கன்னா அது பின்னாடி போயிடும். அடுத்தது வேறு எதுனா ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரோ வெர்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஃப்ரீ வெர்ஷனில் அந்த கீழே ஒரு சிம்பிள் போட்டிருக்கும், அது இருக்கிறதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் ப்ரோ வெர்ஷன் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரீ ஆக்சஸ் பண்ண முடியும். சும்மா ஸ்டார் இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணி பார்க்குறேன். இது அவ்வளோக்கா ஆப்டாக இல்லை, ஸோ நான் டெலீட் பண்ணிட்டேன். அடுத்தது ஃபோட்டோஸ்குள்ளே போகலாம். பர்த்டே எலமெண்ட்ஸ்னு நான் சும்மா டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி கேக் வேணுன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம், கிஃப்ட் பாக்ஸ் கூட வச்சுக்கலாம். நான் சும்மா கிஃப்ட் ஒன்று மூவ் பண்ணி சைடில் ஓரத்தில் வச்சுக்கிறேன். இந்த டிசைன் கூட நல்லா தான் இருக்குது, ஒருத்தர் வச்சிடலாம். இதுவும் நல்லா இருக்குமான்னு பார்க்கலாம். எங்கே வைக்கலாம்? ஓகே, நல்லா தான் இருக்குது. வேறு எதனா இது எலமெண்ட் இருக்கான்னு பார்க்கலாம்.
நான் இதை சூஸ் பண்ணுறேன். இது சும்மா டெக்கரேட்டிவ்க்கு இருக்கட்டும். ஓகே, வேறு எதனாவது இது நல்லாயிருக்கும். இது வாரத்தில் எங்கன்னா அது மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இது பொசிஷன் கொடுத்து நான் மூவ் பேக் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் ரெடி போதும்னு நினைக்கிறேன். இல்லை இதுக்கு மேலே உங்களுக்கு எதனாவது டிசைன்ஸ் ஆட் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஷேர் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கீழே கிளிக் பண்ணிங்கன்னா பிஎன்ஜி, ஜேபிஜி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் ஜேபிஜி கொடுத்துக்கிறேன். குவாலிட்டி எதுனா வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான், நீங்கள் போர்டர் போஸ்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ சிம்பிளாக இது மாதிரி கேன்வாவில் நீங்களாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஓகே, தட்ஸ் ஆல் டுடே.